ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது என்ன ஒரு நடிப்பு அட்டட்டட்டட்டா. எங்களுக்கு ஈவில் குணம் இல்லைங்க. எங்களுக்கு ஈவில் குணம் இல்லை. நாங்கள் வந்து ஈவில் மாதிரி நடிக்க முடியாது, எங்களுக்கு நடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேர் வந்து சாதிக்கிறாங்க. அவங்கள போட்டு பொலப்பலம் பொழக்கிறாங்க. அதில் வந்து நம்ம டப்பா அருண் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மாதிரி காமிக்கணும்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது முத்துக்குமரன் தீபகம் போட்டு பொழக்கிறாங்க. குறிப்பாக முத்துக்குமரன் போட்டு பொழக்கிறாரு. என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. பிக் பாஸ் முதலே சொல்லிட்டாரு, உங்கள் அன்பான குணம், இறக்கமான குணம் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு டெவிலுக்குன்னே என்ன குணங்கள் இருக்கோ, வன்மம், கோபம் எல்லாத்தையும் காட்டுங்க. நீங்கள் வந்து அதில் காட்டி அதில் யார் அதிகப்படியான பேட்ச் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பர்சன் கிளியர் கட்டாக சொல்லிட்டார் இங்கே வந்துட்டு. சரிங்களா? அதே மாதிரி எல்லாருமே டெவில் சூப்பராக பண்ணுறாங்க. 2 பேர் தவிர்த்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அவங்க மட்டும் ஒரு சேஃப் கேம் விளாண்டுட்டே இருந்தாங்க. அதனால தர்ஷிகா போட்டு பொழந்தாங்க. அப்போ வந்து இவங்க வாய விட்டாங்க பைத்தியம் போது, இனி வந்து இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு உங்கள் அப்பா வீடு கிடையாதுன்னு இந்த அம்மா சொன்னாங்க. உடனே அந்த அம்மா கோவப்பட்டிருந்தா கூட நான் வந்து கொஞ்சம் மனசாரி இருக்குது. ஏன்னா ஜாக்லின் கோவம் வரும், ஏன்னா அது மாதிரி சொல்லிட்டாங்களே சரின்னு. இந்த அம்மா எதுக்கு உள்ளே இறங்கி வந்தாங்க எனக்கு சத்தியமாக புரியல. வந்து பிடிச்சி தள்ளி கீழே வந்து ஏதாவது அடிக்கடி பட்டுதுன்னா என்ன இருக்கும்? ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்கன்ற தைரியம். சரி ஓகே, அதை விடுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மூலையில் போய் 2 பேரும் அழுகுறாங்க. நான் யோசிக்கிறேன், என்னடா இது தள்ளி விட்டதுக்கு தர்ஷிகா தானே அழுகணும், இந்த மாதிரி ஏன் அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தா எங்கே வந்துட்டு இது அப்படி திரும்பிடும். இப்போ வந்து ராணுவ பக்கம் திருப்பினாங்க பாருங்கள். ராணுவம் வந்துட்டு ப்ரொவோக் பண்ணும்போது ராணுவம் வந்து அசிங்கமாக பேசி உடனே அந்த இதில் வந்துட்டு ராணுவம் நிற்க வச்சாங்க பாருங்கள். அந்த மாதிரி இங்கே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தீபக் வந்து கலாச்சார் இங்கே நாங்களாம் அப்போனா வேணுட்டமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கெல்லாம் வந்து எவில் குணம் இருக்கா, நாங்களும் இந்த டாஸ்க்காக பண்ணுறோம்லம்மா வாங்கன்னு சொல்லிட்டு கூண்டு போய்ட்டார். பஞ்சாயத்து வருது. அங்கே வந்துட்டு அப்படியே நடிக்கிறாங்க. அட்டோட்டோ எனக்கு கோபம் வராது, அது வராது, இது வராதுன்னு. ஆனால் அருண் சூப்பராக ஆரம்பித்தார். ஏய் அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள் அப்பா விடான்னு சொன்னதில் ஜாக்லினோட அப்பாவை இந்த பொண்ணு எங்கே தரக்குறவா பேசாமல் ஏதாவது இழுத்த மாதிரி ஏதாவது இருக்கா, நீ எப்படி வந்து பேசலாம் அப்படின்போது ஆடி போகிறாங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த சூனா பண்ண மாதிரி ஏதாவது பிரச்சனை அவங்க பக்கம் திரும்பறாமல் இருந்துச்சுன்னா ஏய் கிளம்பு 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 கிளம்புன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கத்துறாங்க. இங்கே கத்துறதுக்கு இடமே இல்லை. தர்ஷிகா சொல்லிட்டாங்க, உன் மனசாட்சி படி சொல்லு. அதே மாதிரி நான் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த மாதிரி பண்ணலை. எனக்கும் அப்பா கிடையாது, உனக்கும் அப்பா கிடையாது. உனக்காவது நீ சின்ன வயசில் உங்கள் அப்பா முகத்தை பார்த்துருக்க, நீ நான் எங்கள் அப்பா முகத்தை கூட பார்த்தது கிடையாது. நான் அந்த மாதிரி சொல்லுவேன்னு உனக்கு தெரியுமா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல தெரியுமா? எல்லாரும் வந்து இது ஒன்றும் உங்கள் மாமியார் வீடு கிடையாது, இது ஒன்றும் உங்கள் அம்மா வீடு கிடையாது, உங்கள் அப்பா வீடு கிடையாது, இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். ஏன் நீ இதை வந்து திருச்சி பேசுகிறேன் அப்படின்போது ஜாக்லின் தெரிஞ்சிச்சு. ஆனால் சௌந்தர்யா விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே போய் கடைசியில் வந்து சரி ஓகே தப்புன்ற மாதிரி முடித்தாங்க. அப்போ தான் நம்ம வராரு நம்ம ஆள் அருண். இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. இங்கே வந்துட்டு இந்த தோப்புரான் கொடுக்குறதுல வேணாங்க, ஃபிசிக்கல் வயலன்ஸ் வேணாங்க அப்படின்றாங்க. தர்ஷிகா வந்துட்டு அன்ஷிதாவை பிரேக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ஒரு தோப்புரான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டுட்ருக்காரு. அப்போயாவது இந்த பொண்ணு கோவப்படுதா அப்படின்னு. ஏன்னா ஜெஃப்ரி வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்கும். காலையிலேருந்து அந்த 3 பேரை வந்து டார்கெட் கொடுத்துட்டாங்க. அந்த 3 பேரை உடைக்கணுன்றது இவங்களுக்கு டார்கெட்டு. ஏன்னா பிக் பாஸ் கேள்வி கேட்டார்னா இவங்க தோத்த மாதிரி ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க உடையவே இல்லை. அதனால் வந்துட்டு இவர் இங்கே போட்டுகிட்டே இருக்காரு. அவங்க எவ்வளோ கல்லஞ்சமாக இருப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா போய்ட்டு கலாச்சாங்க, அது வேறு விஷயம். இப்போது இதை வந்து இவர் சொல்கிறார், இந்த மாதிரி கொடுக்காதீங்க, எனக்கு பிடிக்கலையா. உடனே வந்து முத்துக்குமரன் சொல்லி போலாந்த என்னென்னா, அது உன்னோட தனிப்பட்டது சரியா, நீ வேணால் அந்த மாதிரி பண்ணாத, ஆனால் அடுத்தவங்கள பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? முதல் உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதாவது பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், எல்லா இண்டிவிஜுவல் கேம்லான சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அவங்க பண்ண போகிறாங்க. அதுக்கு உண்டான விளைவுகள் பின் விளைவுகளை அவங்க வந்து சந்திக்க போகிறாங்க. அது அவங்களுது. நீ பண்ணக்கூடாது எப்படி சொல்லுவேன்னா, அப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த டால் டாஸ்கில் வந்து கிள்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டால் டாஸ்க் அப்படி நிறுத்தணும்ல. அது மட்டும் இல்லை, அது டீமாக விளாண்டோம். ஆமாம் இதுவும் டீம், இது டீம் பிளே கிடையாது. தீபக் வச்சு இது டீம் பிளே கிடையாதுப்பா, இது இண்டிவிஜுவல் பிளே. உனக்கு வேணும்னா இது பண்ணு. நான் என்ன கேட்குறேன்னா, இது இண்டிவிஜுவல் பிளே தான். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இதில் வந்துட்டு டீமாக ஜெயிச்சு யாருக்குன்னா ஒருத்தர் கொடுக்க போகிறீங்களா, இல்லை அதிகப்படியான ஹார்டின் வச்சிருக்கவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போதா? இந்த ஒரு பேசிக் இது கூட இவருக்கு தெரியாது அந்த அருணுக்கு. அதான் 2 பேரும் போட்டு போலதாங்க பாரு, இந்த இதுவே வேணான்னு. அதுக்கப்புறம் தர்ஷிகாவும் வச்சு செஞ்சாங்க அன்ஷிதாவை. இவங்களுக்கு செம்ம மொக்கையாகி போச்சு. நம்ம ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கு என்னன்னா, நீங்கள் என்னமோ டீமுன்றீங்களே, அங்கே ஜெஃப்ரிக்கு நான் வந்து கொடுத்தோடனே ஜெஃப்ரி வந்து தோப்புக்கான போட்டுட்ருக்கான், இந்த பொண்ணு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அது எவ்வளோ கலைஞமாக இருக்கும். நீங்கள் என்னமோ பெருசாக வந்துட்டு அன்ஷிதாவுக்கு வந்துட்டு எப்படி சொம்பு தூக்கிட்டு வரீங்க. எனக்கு வலிச்சுது, ஐயோ இவன் போடுறானே. இருந்தாலும் நான் டாஸ்க் நான் வேறு என்ன பண்ணுறது, நான் ஒரு அரக்கியாக இருக்கணும். அரக்கி எங்கே வந்து அங்கே வந்துட்டு அனுதாபம் இருக்கும். நைட்டு வந்து நான் தர்ஷிகாவாக அந்த பையனுக்கு வந்துட்டு நான் வந்து காலாமிக்கு விடுறதோ ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஆனால் இவன் ஏன் வந்துட்டு உடையாமல் இருந்தான். அப்போ இவளுக்கு டாஸ்க் முக்கியன்ற மாதிரி எனக்கு டாஸ்க் முக்கியம் இல்லையா? வேற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஸோ பயங்கரமாக வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா கோவம் வந்துச்சு. ஐயோ அப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் அன்ஷிதா போய் கேட்குறாங்க, ஏன் நீ இப்படி பண்ண? ஆமாம் நான் பண்ணேன். ஏன் அவ்வளோ நேரம் வரைக்கும் அவன் இப்போ தோப்புக்கான போட வரைக்கும் நீ உடையவில்லை, அப்போ நீ நடிக்கிறியா? ஆமாம் நடிக்கிறேன்டா, முடிஞ்சு போச்சு. செம்ம சிரிப்பாகுது.
ஸோ இந்த மாதிரி தான் இப்போ லைவில் போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அருண் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ண அவர் நினைக்கிறார். என்ன பண்ணுறது, இதில் கொடுமை என்ன தெரியுங்களா, அவங்க டீம் மெம்பர்ஸே அவரை போட்டு டப்பான்னு கலாய்க்கிறாங்க. என்னையா வெளியில் டப்பான்னு போன விஷயம் எப்படி உள்ளே போச்சுன்னு சத்தியமாக தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. விக்ரமனுக்கு தான் ஏதோ ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒன்று அதை வந்துச்சுன்னா பூமரங்கள் கரெக்ட், பூமர் சொல்லிட்டு ஒரு இது அதை வந்துட்டு கரெக்டாக பிக் பாஸ் உள்ளே போய் சேர்த்தாரு. அந்த மாதிரி இங்கே என்ன வெளியில் இருக்கோ அதை வந்து உள்ளே சேர்த்துறாங்கன்னு தெரியல. இப்போ விஷாலாக இருந்தாலும் சரி, சத்யா இருந்தாலும் சரி, அருணை போட்டு டப்பு டப்பான்றாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இங்கே வந்து அருண் சொன்ன அந்த வச்ச ரிக்வஸ்ட்டில் என்ன கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? இது இண்டிவிஜுவல் கேம்னு அவங்கவுங்க விளையாடும்போது அதை அவங்க தான் சந்திச்சுக்க போகிறாங்க. இவர் இன்னும் பெரிய இவர் மாதிரி பரமாத்மா மாதிரி வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தீபக்கு முத்துக்குமன் வந்து வச்சு புழக்க தான் போகிறாங்க. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.